Hi all, this is Vidya and welcome back to our channel. வீடு வந்து ப்ராப்பராக டீப் க்ளீன் பண்ணி ஒரு 2-3 months கிட்ட ஆயிடுச்சு. பாப்பா பிறந்ததுலேருந்து எதுவுமே க்ளீன் பண்ணுறதே இல்லை அவ்வளோ. அண்ட் இப்போ வந்து க்ளீன் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். இன்றைக்கி நம்ம இந்த vlogல பார்க்க போகிறது 2 days போகி அண்ட் பொங்கல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ பொங்கலுக்கு வந்து எப்படியோ வீடு நம்ம கண்டிப்பாக டீப் க்ளீன் ஃபுல்லாக பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து குட்டி பாப்பா வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலன்றதுனால மெயினான ஒரு சில ஏரியாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் முக்கியமாக பாப்பா இருக்கிற ரூம் மட்டும் நல்லா டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் லாஸ்ட் vlogலேயே சொல்லியிருந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறது அண்ட் வேலை செய்கிறதுக்குலாம் இப்போ வந்து என்னோடய மைண்டு போகவே மாட்டேங்குது. பாடி ரொம்ப டயர்டாகவே இருக்குது. பட் ஆனால் எப்படியாவது பொங்கலுக்கு அட்லீஸ்ட் ஒரு காரணம் இருந்தால் தான் நம்ம க்ளீன் பண்ணுவோன்றதுக்காக இந்த பொங்கலை வந்து ஒரு காரணமாக எடுத்துகிட்டு நான் வீடு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம இந்த பொங்கலையும் மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்காது. அண்ட் அந்த டஸ்ட்டும் வந்து இன்னும் அக்குமுலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி ஆகணும்னு ஒரு டிசிஷனில் இருக்கேன். நம்ம வீட்டில் வெயில் உள்ளே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க பிளான்ட் எல்லாமே வந்து பெட்ரூமில் இருக்கிற விண்டோ பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த விண்டோ மேலே இருக்கிற செவரெல்லாம் வந்து ரொம்பவே டஸ்ட்டாக இருந்தது. அதாவது மண்ணெல்லாம் பட்டு இருந்தது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். என்னால் வெயிட் தூக்க முடியல. ஸோ அதனால் அங்கங்கே நகர்த்தி வச்சு மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்காக மெயினாக யூஸ் பண்ணுற டேபிள்ஸ் அண்ட் ட்ராயர்ஸ், அவளோட மெடிசன்ஸ் வைக்கிற ட்ராயர்ஸ் இதெல்லாமும் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ரெகுலராகவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே எடுத்து வெளியில் வச்சுட்டு டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டீமர். ஆக்சுவலாக இந்த ஐட்டம் வந்து என்னோடய லைஃப் சேவர். ஏன்னா எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. அப்பப்போ சைனஸும் வந்துடும் அண்ட் அடிக்கடி கோல்டும் பிடிச்சிடும். அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது இதுதான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டீமர். நான் அடிக்கடி வந்து ஆவி பிடிப்பேன். ஃபர்ஸ்டெல்லாம் வந்து சுடு தண்ணி வந்து ஒரு டப்பில் வச்சுட்டு அது வந்து பெட்ஷீட் போத்திட்டு தான் நானும் ஆவி பிடிச்சிட்டு இருந்தேன். பட் ஆவி பிடிக்கிற ப்ராசஸ் வந்து சுடு தண்ணி வச்சு அதில் அந்த லிக்விட் போட்டு ஒரு டப் வச்சு பெட்ஷீட் போற்றி உட்காந்துட்ருக்கணும். அண்ட் குழந்தையும் வந்து வீட்டில் அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருப்பா கேஷி. ஸோ அவளை வச்சுட்டு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறதுனால நான் அந்த ஆவி பிடிக்கிறதே வந்து அவ்வளோ ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் தான் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தான் பார்த்துருந்தேன் இந்த ஸ்டீமர். அண்ட் அப்போவே வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 3 yearsக்கு மேலேயே இருக்கும். இது வரைக்கும் நல்லாவே உழைக்குது. அண்ட் முக்கியமாக என்னோடய லைஃப் சேவர், ஈஸி அண்ட் காம்பேக்டாக இருக்குது. ஸ்டீம் வந்து மெயினாக ஃபேஸ்க்கு எடுத்தாலே போதும், பாடி ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு ஃபேஸ்க்காக வேணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபனல் வச்ச மாதிரி இருக்குது. எனக்கு கம்பேட்டபிளாக இருந்தது. இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட பிராண்ட் நேம் வந்து ஹெல்த் சென்ஸ். நான் முடிஞ்சால் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சைனஸ் ப்ராப்ளம் இல்லை ஜென்ரலாக நம்ம ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஃபேஸை ஸ்டீம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஐட்டம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுலான்றது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் அதை க்ளீன் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். முத்துப்பட்டு என் சிட்டுப்பட்டு என் சிட்டுப்பட்டா நீ குட்டுப்பட்டா அம்மு முத்தா ஒன்னுடி பட்டு. என்ன வேணும்? இதான் வேணும் பாப்பாக்கு. என்னம்மா வேணும்? என்னடா வேணும்? என்னடா வேணும் செல்லத்துக்கு? என்ன வேணும் சொல்லுங்க, அம்மா கிட்ட சொல்லுங்க. கியானாக்கு 2 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளோட ஃபேஸ் எல்லாமே இப்போ நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க, சரிங்க. அண்ட் நம்ம பேசும்போது கூட நம்ம வாயே பார்க்குறாங்க. அவங்களும் ஊன்னு ஏதோ பேசுகிறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக அவகிட்ட வந்து அப்பப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டே இருக்கும். எப்படி சிரிப்பீங்க? பட்டம்மா அப்பா தான் பிடிக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு அப்பா பிடிக்குமா? அப்பா வேணும் உங்களுக்கு? அப்பா எங்க? அப்பா எங்க? ஆபீஸ் சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா 2 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 2nd month ஃபோட்டோ ஷூட் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்.
ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு டிஐஒய் பண்ணி தான் நான் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிலாவில் உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு தீம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா. அண்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு சார்ட் பேப்பர் வாங்கி அதை கட் பண்ணி பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு டைம் இல்லை அண்ட் அவளுக்கும் வந்து செகண்ட் மந்த்தே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்னமும் லேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வீட்டில் இருந்த ஒரு ஒயிட் துப்பட்டாலே வந்து நிலா மாதிரி ரெடி பண்ணி அதில் தான் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தேன். செகண்ட் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போவே ஒரு இடமா இருக்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஸோ அவளை திரும்ப எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த ப்ராசஸில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, புதுசாக இருக்குது. கேஷி பிறந்திருந்தப்போ எனக்கு இந்த ஐடியாலாம் கிடையாது. ஸோ நான் எவ்ரி மந்த் வந்து அவளுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கல. பட் கியானாக்கு வந்து நான் கரெக்டாக பிளான் பண்ணி எப்படியாவது அந்த மந்த் எண்டு இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமாவது எப்படியாவது நான் வந்து அந்தந்த மந்த்தான ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த நிலா மாதிரி ஒரு பேட்டர்னில் வச்சு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அடுத்து அவளுக்கு செகண்ட் மந்த் கம்ப்ளீட் ஆனதுனால நம்பர் 2 வச்சு அந்த மந்த்துன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சு அந்த ஃபோட்டோஸும் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சைடு டிஐஒய் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு சைடு வந்து ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா வந்து அந்த பிளேஸை ரெடி பண்ணுறது, கியானாவை ரெடி பண்ணுறது, கேமராவை பார்க்குறது, அவளுக்கு வந்து போஸ்ட் கொடுக்க வைக்கிறது, அவளை அழுகாமல் பார்த்துக்கிறது, அண்ட் கட்டில் மேலே ஏறி நின்னெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரே ஆளாக மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆசைப்பட்டுட்டோம். இப்போ விட்டனா இந்த சான்ஸில் வந்து இனிமேல் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் என்ன நானே மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்னால் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ வந்து எடுத்துகிட்டே இருக்கேன். நான் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உள்ளே யாரையும் மோஸ்ட்லி விட மாட்டேன். நானே தான் எல்லாமே தனியாக பண்ணுவேன். ஏன்னா என்னோடய ஐடியா இதுவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வச்சு நான் பண்ணுவேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி மேலே ஏறி நின்று தொங்கிட்டுலாம் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணதுக்காக வீட்டில் கண்டிப்பாக திட்டு விழுகும். ஸோ அதனால் வந்து நான் உள்ளே யாருமே விடாமல் கதவை சாத்திட்டு நான் மட்டும் தனியாக உள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பேன். அண்ட் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவ் வந்து கேஷி தான். முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நானே பண்ணிவிடுவேன். பட் எனக்கு எங்கே ஒரு சில இடத்துல ஹெல்ப் வேணுமோ அவளோட ஹெல்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கிப்பேன். சரி, ஃபோட்டோக்கு ரெடி பண்ணும்போது அவளுக்கு தூக்கம் வந்தது. சரி தூங்கிடுவா, அழகாக ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் அவள் கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லை. ஃபைனலாக ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ எனக்குமே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ கியானா வந்து கொஞ்சமாக தூங்க போட்டுட்டு நானும் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நானும் கேஷியும் கொஞ்சம் வெளியில் போக போகிறோம். பொங்கலுக்காக கேஷிக்கு ட்ரெஸ் எடுக்கலை, ஆன்லைனில் ட்ரை பண்ணேன். பட் ஆன்லைனில் வரதெல்லாம் அவளுக்கு வந்து அவ்வளோ ஃபிட்டிங் சரியாக இல்லை. ஸோ அதனால் கடைசி நேரத்தில் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கேஷியை கூப்பிட்டுட்டு வெளியில் போனேன். கேஷி வந்து அவங்க அப்பா மாதிரி தான். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஷாப்பில் நிற்பா, அதுக்கப்புறம் போகலான்னு குதிச்சுட்டே இருப்பா. எனக்கு வந்து ஷாப் போனால் ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒரு 10 ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு 5 ட்ரெஸ்ஸை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு 2 ட்ரெஸ்ஸுக்கு வந்து பில் போட்டுட்டு வர்றது தான் என்னோட டைப். ஜீன்ஸ் பேண்ட் அவகிட்ட இப்போ ஜீன்ஸ் பேண்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே சின்னதாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து ட்ரெடிஷ்னலாலாம் வேண்டாம். ஸோ ஜீன்ஸ் எல்லாம் எடுத்தால் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் அண்ட் ஒரு டாப் தான் வந்து எடுத்திருந்தேன். நான் இந்த டாப்பும் பேண்ட்டும் செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் கேஷிக்கு வந்து வேறு ஒரு செலெக்ஷன் இருந்துச்சு. அதுதான் வந்து ஃபைனலாக என்னை பில் போட வச்சாங்க.
ட்ரெஸ்ஸை நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். காலையில் நாங்கள் எந்திரிச்சு வெளியில் வரதுக்குள்ளே எங்கள் மாமியார் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. வந்ததுமே நாங்கள் அடுத்து ஒருத்தராக குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பாப்பாக்கும் வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்ற போகிறதுனால அதுக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆயில் மசாஜ்க்காக ஆல்மண்ட் ஆயில், அதுலேயே வந்து ரூட்ஸ் ஆயில்னு ஒரு பிராண்டில் அமேசானில் தான் வாங்கிட்டுருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பாட்டில் தீர்ந்து போச்சு, இது இப்போ செகண்ட் பாட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் மசாஜ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு பாட்டி வருவாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ குழந்தைக்கு தண்ணி ஊற்றி நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வெளியில் வந்து ஒரு சின்னதாக கோலம் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் நானும் கேஷியும். அண்ட் கோலம் மாவில் போடாமல் பூவில் போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா சிம்பிளாகவும் இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்காக. அண்ட் கேஷி வந்து எனக்காக ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் ஒரு சைடு வந்து எங்கள் மாமியார் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அடுப்பில். என்னோட மெயினான ஜாப் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் ரெடி பண்ணுறது, சாமிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறது, அண்ட் வந்து குழந்தைய பார்த்துக்கிறது. மற்றபடி சமையல் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி என் மாமியாரே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. நைட்டே வந்து பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ என்னோடய வேலை வந்து எல்லா சாமிக்கும் பொட்டு வச்சு பூ வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரங்கோலி மாதிரி பெருசாக பூக்கோலம் போடலான்னு சொல்லிட்டு தான் நானும் கேஷியும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் குழந்தை வந்து அப்பப்போ அழுதுகிட்டே இருக்கா. என் மாமியார் வந்து சமையல் கட்டில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்களால குழந்தைய பார்த்துக்க முடியல. ஸோ நான் தான் போய் குழந்தைய பார்த்துக்கணுன்றதுக்காக சிம்பிளாகவே ஒரு கோலம் போடலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து கோலமே கிடையாது, ஒரு பொங்கல் பானை தான் நாங்கள் வந்து அன்றைக்கி வரைஞ்சிருந்தோம். அட்லீஸ்ட் நான் அவுட்லைன் கொடுத்துட்டு போயிட்டா கேஷி வந்து அப்பப்போ உள்ளே வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஒரு கோலம் ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காங்க. அது நானும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் வரலை. சரி, அதை கவர் பண்ணுற மாதிரி வந்து பானையை போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் பானையை வந்து வரைஞ்சிட்டு, உள்ளே வந்து ஜஸ்ட் சாமந்தி பூ இருக்குல்ல, அந்த சாமந்தி பூ வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அவுட்டர் பார்டர் ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரோஜா பூ வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் கோலமே. ரொம்ப சிம்பிள், பட் ஆனால் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு. நான் கோலம் போட்டுட்டு வந்து பார்த்தா ஒரு சைடு வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. கேஷி வந்து நான் சொன்னல, கேஷி வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருந்தா. எனக்கு இன்னும் மேலே டாப்பும் லைட்டாக இருக்குது, கீழேயும் டாப்பும் லைட்டாக இருக்குது. நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன் இதை. பட் ஆனால் அவளுக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபோட்டோஸ்லலாம் வந்து இந்த ட்ரெஸ் உண்மையாகவே சூப்பராகவே இருந்தது. பொங்கலும் பொங்கிடுச்சு. நம்ம வீட்டு வழக்கப்படி எங்கள் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் தான் சாமிக்கு படைப்போம். அதுதான் வந்து இன்றைக்கும் பண்ணியிருக்கோம். மெயின் மெனுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சாதம், சாம்பார் வச்சுட்டு ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு வடை, பாயாசம், சக்கரை பொங்கல், இவ்வளோ தான் வந்து இன்றைக்கான மெனு.
ஏஷிக்கு நான் போட்ட கோலம் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் நான் தனியாக ஒரு பானை கோலம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் தனியாக வந்து ஒரு கோலம் போட்டுட்டு இருந்தா. சொல்லப்போனால் என் கோலத்தை விடவே அந்த கோலம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நான் ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். என்னதான் அவளுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு நான் வாங்கி கொடுத்தாலுமே சரி, அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்ச நேரம் தான் போட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் இந்த நம்ம ப்ளெயினாக டிஷர்ட்ஸு இந்த மாதிரி வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து போட்டுட்டு சுற்றுறா. நான் சாமி கும்பிட்ற வரைக்குமாவது அந்த புது ட்ரெஸ் போட்டுக்க சொன்னேன். பட் அவள் போடலை, கழட்டிட்டா உடனே. சாமிக்காக செஞ்ச பிரசாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து எல்லாமே வந்து பிளேட்டர் பண்ண போகிறேன். சாமிக்கிட்ட இலை போட்டு நம்ம படையல் எல்லாமே வந்து சாமிக்கிட்ட வச்சு இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம். அண்ட் சாமி கும்பிட்டதோடு இந்த விலாக் வந்து முடிய போது. ஹோப் உங்களுக்கெல்லாம் அந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பெரிய இன்ஃபர்மேட்டிவாக எதுவுமே இல்லைனாலும் சரி, அட்லீஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.